இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் பவர் கலெக்ஷனாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற தனுஷோட டேரக்ஷன்ல இருந்து வரப்போற 3வது படத்தோட ரிலீஸ் வந்து எப்ப இருக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஜூலை 24 இந்த படம், அதாவது ராயன் படம் ரிலீஸ் ஆக போகுது. தனுஷோட டேரக்ஷன்ல இருந்து வரப்போற 2வது படம் அப்படின்னு இருக்க. 3வது படம் அதுல இருந்து ஒரு 2 மாசம் கழிச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட ஃபுல் ஷூட்டுமே 27 நாள்ல முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், படத்தோட ஃபிலிமிங்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஃபைனல் கட்டே போன மாசம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத, ஜூலை அப்படின்னா செப்டம்பர்ல இந்த படம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது. செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகுதா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. இதுக்கப்புறமா தனுஷோட ஆக்டிங்ல வந்த கேப்டன் மில்லர் படம்ப்பா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து இப்ப 10வது லண்டன் தேசிய விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற பிரிவுல வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் நாமினேஷன் ஆயிருக்குது. வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்ப்பா படத்தோட என்டையர் டீமுக்கும், இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டர் சுனில் இருக்காருல்ல, அவரு வந்து குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க போறாரு. இதுக்கு முன்னாடி வந்து மார்க் ஆண்டனி போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாரு அப்படின்னு இருக்க. இந்த படத்துல ஒரு பினாமினல் ரோல் இருக்க போகுது அவருக்கு அப்படிமா சொல்லியிருக்காங்க. ப்ராமினென்டான ரோல் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ரோலா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. மார்க் ஆண்டனியும் வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல தான் வந்தது அப்படின்னு இருக்க. எப்படி இருக்க போகுது இந்த படத்துல இந்த ரோல் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் வந்து சிவகார்த்திகேயன், வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்கல்ல. இந்த படம் இதுக்கு அடுத்ததான் நடக்க போதா, அதாவது ஏஆர் முருகதாஸ் கூட பண்றாருல, இந்த படத்துக்கு அப்புறமா நடக்க போதா இல்ல 25வது படமா நடக்க போதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து குட் நைட் டைரக்டர் இருக்காருல்ல, அவருமே வந்து லைன் அப்ல இருக்கிறாரு அப்படின்னு இருக்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த படம் எப்ப நடக்க போகுது. இந்த படத்துல நான் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் சப்ஜெக்டா இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. முதல்வன் மாதிரி ஒரு படமா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தை பத்தின அப்டேட். அதை தாண்டி வந்து ராயன் படத்தோட ரிலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 26 அப்படின்னு இருக்க. எப்படி இருக்க போகுது ஜூலை 26 ராயன் படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.